8ஆம் தேதி நிகழ இருக்கும் மூவா அரங்க நிகழ்விற்கு குரல் 926க்கு எனது கவிதை வரிகளை காணிக்கையாக்குகிறேன். என் சார்பில் இது கொஞ்சம் அதிகமாகுது, ஆனால் அவங்க போட்டுக்கிறாங்க, நானாக போடலன்னா இது ஏறுனர் தான். தங்கள் சிம்ம குரல் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. வாசித்து அருளும்படி தங்களுக்கு விண்ணப்பம் வைக்கிறேன். அப்படியாவது நல்லா சொல்லட்டுமே, வேற ஒன்றும் இல்லை. வாய்ப்பிற்கு நன்றி பல அப்படின்னு போட்டிருக்காங்க. குறள் 926. துஞ்சினார் செத்தாரின் வேறொருவர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். இது முழுமை குறள். அடுத்த இனிய பொழுதுகளை இன்னுறக்கத்தில் கழித்து வெற்றி இழந்தவர் உண்டு. வாழ்க்கை தரும் வாய்ப்புகளை வாய்ப்பிருந்தும் உறங்கியே விழுங்கியவர் உண்டு. இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். வாழ்க்கை தரும் வாய்ப்புகளை வாய்ப்பிருந்தும் உறங்கியே விழுங்கியவர் உண்டு. உறங்கியவருக்கும் இறந்தவருக்கும் வேறுபாடு இல்லை. உறங்கியவருக்கும் இறந்தவருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. உணர்ந்து செயலாற்றன எடுத்துச் சொல்வது வள்ளுவம். உணர்ந்து செயலாற்றன எடுத்துச் சொல்வது வள்ளுவம். ஏற்று வாழ்வது கல்வி. அடுத்தடி வரா. வேதனை யாருக்கு இல்லை? வேதனை யாருக்கு இல்லை? விதிப்படியே அவரவர் எல்லை. சோதனை வந்து விட்டால் சொர்க்கம் தேடுவதால் எண்ணி, சோதனை வந்து விட்டால் சொர்க்கம் தேடுவதால் எண்ணி சொந்த செலவில் சூன்யம் வைத்துக் கொண்டார். அறிவு மயக்கத்தில் ஆழ்ந்த கிறக்கத்தில், அறிவு மயக்கத்தில் ஆழ்ந்த கிறக்கத்தில் சொல் புத்தி மறந்து சுய புத்தி இழந்து கல்லுண்டு கிடந்து காலம் கடந்து நல்வாழ்வு அடிந்து நலம் யாவும் மறைந்து நடு தெருவில் காலம். இந்த வார்த்தையை அழகா போட்டிருக்காங்க. அறிவு மயக்கத்தில் ஆழ்ந்த கிறக்கத்தில் சொல் புத்தி மறந்து சுய புத்தி இழந்து கல்லுண்டு கிடந்து காலம் கடந்து நல் வாழ்வு அழிந்து நலம் நலம் யாவும் மறைந்து நடுத்தருவில் நிற்காது. அடுத்தடி போடுறாங்க. நாடி நரம்பெல்லாம் நாட்டியம் ஆடச்சு, நாடி நரம்பெல்லாம் நாட்டியம் ஆடச் செய்ய கூட இருந்து கொள்ளும் குடும்ப இன்பம் கெடுக்கும் உள்ள உறவுகளை பிரிக்கும் ஊரார் பழி சொல் கேட்கும் நஞ்சனவை ஆள்கொள்ளும் இந்த நரகத்தை நயமாய் காட்டும் கண்ணுண்டவர் வாழ் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து இருக்கும் பொழுதினை இயமைக்கும் கணத்தினை இழந்து விடாமல் இருப்பதை விட்டு விட்டு பறக்க துடிக்காமல் இச்சைக்கு ஆளாகாமல் இன்பமாய் வாழ்ந்தது இனிமையை சேர்த்தது நெல்லை அன்புடன் ஆனந்தி. ஜூலை 16. 24 அடிகள் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இனி வரும் காலங்களிலே ஒரு சின்ன விண்ணப்பம், உங்களோட ஆலோசனை படி. ஏன்னா இப்போ கவிதையை எல்லாரும் நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்கோம்.